கருணாநிதியே போற்றி, தமிழ் குடிமகனே போற்றி. என்ன நான்சென்ஸ்! ஹிந்து விரோத தீய சக்திகள் ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை சுருட்டுறீங்க கோவில்ல இருந்து. இது என்ன அராஜகம், என்ன அயோக்கியத்தனம்! யாரை ஏமாத்துறீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் பற்றுள்ளவர்களா இல்ல தமிழ் விரோதிகளா? தமிழ்நாட்டை இன்னும் கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைங்கிறது மாதிரியா கொண்டு வர்றதுக்கான திருட்டுத்தனம் தானே. இந்துக்களுடைய மத உரிமைகளை தடுக்க இந்த அரசாங்கம் யார்? இது எவ்வளவு ஒரு மோசமான அரசாங்கம் இந்த திராவிடியன் ஸ்டாக்னு சொன்னா, மயிலை கபாலீஸ்வரனுக்கு என் அப்பா கபாலீஸ்வரனுக்கு இவங்க ஒரு அர்ச்சனை போற்றி எழுதுறாங்க. கருணாநிதியே போற்றி, தமிழ் குடிமகனே போற்றி. என்ன நான்சென்ஸ்! ஹிந்து விரோத தீய சக்திகள். நீங்க கபாலீஸ்வரருக்கு இந்த மாதிரியா இது எழுதின தீய சக்தி தானே இந்த திமுக, ஹிந்து விரோதிகள் தானே. இல்லைன்னா ஆண்டவனுக்கு உங்க கட்சி தலைவர்கள் பேர்ல போற்றி அர்ச்சனை எழுதுவீங்களா? ஒரு அம்மா சொன்னாங்க, அது சர்வே கல்லுன்னு. இவங்க அப்பா ஆட்சி செஞ்ச காலத்துல 9 அடிக்கு சர்வே கல் எங்கேயாவது ஊனி இருக்கீங்களா? என்ன ஒரு கேவலமான ஒரு நடவடிக்கைகள் பாருங்க. ஒரு தீபஸ்தம்பத்தை அதுல அனுமார் படம் இருக்கு. இதெல்லாம் சர்வே கல்லுல பொறிச்சு அங்க வைப்பாங்களா? நீங்க தமிழ்நாடு ஆர்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அந்த சோ கால்டு தர்காவை ஆய்வு செய்வீங்களா? ஏன்னா அயோத்தியில நடந்தது, அயோத்தியில அந்த பாபர் மஸ்ஜித் என்று சொல்லப்பட்ட அந்த கட்டடத்துக்கு சுத்தி அகழ்வாய்வு நடத்தி அது இந்து கோவிலை இடித்துத்தான் கட்டப்பட்டதுன்னு ஆர்கியலாஜிக்கல் சர்வே கொடுத்தது. இப்ப அதுலயும் அது முன்னின்று நடத்தினவர் ஒரு முஸ்லிம் சகோதரர், அந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வே. அதனால அதன் அடிப்படையில தீர்ப்பே வந்தது இந்த எம்பெருமான் ராமனுக்கு பிரம்மாண்டமான ஆலயம். அதனால நீங்க இந்த தீபஸ்தம்பத்தை எவ்வளவு அடாசிட்டி, எவ்வளவு போலித்தனம், ஹிந்து விரோதம். போய் அந்த தீபஸ்தம்பத்தை 7 பேரை கூட்டிட்டு போய் சர்வே பண்ணீங்கல்ல, யூ டு சர்வே. அதனால கேட்கிறேன், நான் எனக்கு ரைட் இருக்கு, நீங்க பண்ணீங்க, இத பண்ணுவீங்களா? ஹிந்துக்கள் தீபம் ஏத்துறதுங்கிறது ரிலீஜியஸ் இஷ்யூ. we have no right under article 26 of the constitution. you can intervene only with the செக்குலர் ஆஸ்பெக்ட்ஸ். அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா அதை செய்ய மாட்டேங்கிறாங்க. இப்போ சேகர் பாபு என்ன சொல்லி இருக்கீங்க? இந்து அறநிலைத்துறையின் கீழ் இருக்கின்ற கோவில்களின் மொத்த நிலம் 4,76,581 ஏக்கர். நஞ்சை புஞ்சை மானாவாரி சோமி கொடுத்திருக்கீங்களா? அப்ப இந்த அமைச்சர் இருக்கிறதுக்கு அருகதை இல்லாத நபர் தானே அமைச்சரா இருக்கார் இந்த சேகர் பாபு. பொழுது விடிஞ்சா ராஜாவை அட்டாக் பண்ற தவிர அந்த ஆளுக்கு வேற வேலையே கிடையாது. அதனால இன்றைக்கு பொருளாதார ரீதியாக தமிழகத்தை அழித்து கொண்டிருக்கின்ற ஆட்சி திமுக ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி. மத வெறியை தூண்டி நேத்திக்கு போய் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் படிக்கிறார். இத்தனை கோடி இந்த சர்ச்சுக்கு கொடுத்தேன், அத்தனை கோடி அந்த சர்ச்சுக்கு கொடுத்தேன். ஹிந்து மதத்துக்கா ஒரு நயா பைசா கொடுத்திருக்கீங்களா? ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை சுருட்டுறீங்க கோவில்ல இருந்து. ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் ஆச்சு, நான் போயிருந்தேன் 40வது நாள் அந்த மண்டல பூஜைக்குள்ள போறதுக்காக. அப்ப பாத்தீங்கன்னா காரை நிறுத்தி விட்டு கீழே இறங்குறேன், ஒரு அடி பள்ளம். காரணம் என்ன? சிமெண்ட் போடுறதுக்கு பதிலா நீ மணலை கொட்டி கட்டடம் கட்டி இருக்கிறதுனால தானே. ஆகவே கோவிலுடைய கட்டுமானத்திலே கொள்ளையடிக்கின்ற திருட்டு சர்க்கார் இது. இன்னி வரைக்கும் பழனியில முத்தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மாநாடு நடத்தினீங்க கோவில் பணத்திலேருந்து. நீங்க சேகர் பாபு அவரோட தோப்பனார் பணத்திலேருந்து போட்டிருந்தா நான் கேள்வி கேட்க மாட்டேன். கோவில் பணத்திலேருந்து நடத்திருக்கீங்களே, இன்னி வரைக்கும் கணக்கு கொடுத்தீங்களா? ஆகவே இது ஒரு திருட்டு சர்க்கார், ஹிந்து கோவில்களை கொள்ளையடிக்குது. ஆனா நாங்க பாருங்க இத்தனை பண்ணியிருக்கோம், அத்தனை பண்ணியிருக்கோம். சரி, அதுல ஒண்ணு சொல்றாரு, 1500 சிறுபான்மையினர் நடத்துகின்ற பள்ளிக்கூடங்கள், அந்த பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியர் நியமனம் அவர்களே செய்து கொள்ளலாம் என்று ஆணை பிறப்பிச்சிருக்கோம்னு சொல்றாரு. ஏன் ஹிந்து கல்வி நிறுவனங்களுக்கு அந்த சட்டம் கிடையாது? அப்ப நீங்க ஹிந்து விரோதி தானே. 1500 சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் ஆசிரியர்கள் பணியாளர்கள் நியமனம் அவர்களே செய்து கொள்ளலாம். ஆனா ஹிந்து கோவிலுக்கு நீ வருவியா? இது என்ன அராஜகம், என்ன அயோக்கியத்தனம்! ஆகவே இன்றைய அரசாங்கம் 100% ஹிந்துக்களை, கோவில்களை, கல்வி நிலையங்களை சுரண்டுகின்ற ஒரு தீய அரசு. இத மக்கள்கிட்ட நிச்சயமா பாரதிய ஜனதா கட்சி எடுத்து. கருணாநிதி மட்டும் ஆட்சியில இருந்து, திமுக ஆட்சியில இருந்து 30 வருஷம் இருக்குமா? தமிழ்நாட்டுல ஒரு திட்டமாவது மகாத்மா காந்தி பேர்ல வச்சிருக்கீங்களா? ஒண்ணு இன் 30 long years. யாரை ஏமாத்துறீங்க நீங்க? மகாத்மா காந்தி எவ்வளவு கேவலமா புத்தகம் போட்டீங்கன்னு நான் இப்ப ஒரு புதிய விஷயத்தை கொண்டு வரேன். புக்கு போட்டிருக்கீங்க, கன்னி பெண்கள் தோள்களை கை போட்டு வரும் காமாந்தகாரனை பார்த்தாயா காந்தி. பேசுனீங்களா இல்லையா? திராவிடியன் ஸ்டாக் ஒரு பேர் சொல்லுங்க, எல்லாத்திலையும் எங்க திரும்பினாலும் கருணாநிதி. இப்போ நீங்க பாருங்க, முந்தான தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்ததா? அது இப்ப என்னவா இருக்கு?
தமிழ்நாடு காணும். நான் சொல்றேன், நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் தமிழ் பற்றுள்ளவர்களா இல்ல தமிழ் விரோதிகளா? இந்த ஒரு விஷயத்துல என் நண்பர் சீமான் சொல்றது அத்தனையும் உண்மைங்கிறேன். நீங்கள் தமிழ் விரோதிகள். ஏன்னா அந்த அரசு போக்குவரத்து கழகம் இப்ப வச்சுங்க என்னவா இருந்தது? தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம். ஏன் தமிழ்நாட்டை எடுத்தீங்க? தமிழ் விரோதிகளே. அப்படி கேட்கிறேன்னா உண்மைதானே, எடுத்தானே இருக்கீங்க. இதுல எனக்கு என்ன தகவல்? அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட். இப்போ வெறும் அரசு போக்குவரத்துக்குன்னு வச்சுட்டு இன்னும் 10 நாள் கழிச்சு முன்னாடி அந்த தமிழ்நாடுன்னு இருந்த இடத்துல கருணாநிதினு பேர் வைக்கிறதுக்காகன்னு சொல்றாங்க. பட் இட்ஸ் அன்கன்ஃபர்ம்டு ரிப்போர்ட். ஆகவே இந்த தமிழ்நாட்டை இன்னும் கருணாநிதி அவர்கள் இல்லைன்னா தமிழ்நாடே இல்லைங்கிறது மாதிரியா கொண்டு வர்றதுக்கான திருட்டுத்தனம் தானே. காந்தியை பத்தி பேசுறதுக்கு இந்த அரசாங்கத்துக்கு என்ன ரைட்? காங்கிரஸ்காரங்க எப்படி நீங்க வெக்கமே இல்லாம அந்த திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்க? ஒரு ஸ்கீம் நான் கேட்கிறேன், இத்தனை நீங்க வச்சிருக்கீங்க திராவிடியன் ஸ்டாக், ஒரு பேர் சொல்லுங்க மகாத்மா காந்தி பேர் வச்சோம்னு. அதனால அதெல்லாம் பேச வேணாம். நீங்கள் காந்தியின் விரோதிகள், காந்தியை கேவலமா பேசினவங்க. நான் சொல்றேன் பிரிவினைவாதத்திற்கும் தேசியத்திற்கும் அது இந்த தேர்தல்ல நிரூபிக்கும். தேசியம் பேசுறவங்களுக்கும் தேச விரோதிகளுக்கும். தனித்தமிழ்நாடு கேட்டவங்க தானே சார். 62ல பிரிவினைவாதம் கேட்டால் தேர்தல்ல போட்டியிட முடியாது, கட்சியினுடைய அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சொன்னதுனாலதான் திமுக மாறிச்சு. இல்லைன்னா திமுக பிரிவினைவாதிகள் தானே. அதனால அவர்களுக்கும் தேசியத்திற்கும் போட்டி.